நீங்க ஏதோ தப்பு செஞ்சு அதனால கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் நீங்க ஒருவேளை. அதனால உங்களை பார்த்து சொல்ல விரும்புறேன், ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறப்போ எந்த காரணத்து நிமித்தமா நீங்க பாடுபடுறீங்களோ ஆக்சுவலா அது வேற லெவல்ல மேற்கொள்ளலாம். இயேசுவை நம்புகிறவர்கள் நாம எந்த காரணத்து நிமித்தமா பாடுபட்டாலும் சரி, சொல்ல போனா நம்ம தப்புனால நாம கஷ்டப்பட்டாலே சரி, வேற லெவல்ல அதை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணலாம். என்னங்க இப்படி சொல்றீங்க, ஜோக்கு மாதிரி சொல்றீங்க, என் வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேங்க, நான் செஞ்ச தப்புனாலே நாசப்படுத்தி ஒரு வழி ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நீங்க யோசிக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், ஒண்ணு இல்ல, நீங்க இப்ப கூட இயேசுவை நம்பி மன்னிப்பு கேட்டு அவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாம உங்க பாவத்தினால வந்த அந்த ஒரு பாடையே, அந்த ஒரு விளைவையே மீட்டெடுப்பார். அப்படின்னா என்ன தெரியுமா, சில நேரம் ஒட்டுமொத்தமா போயிடும், அது சில நேரம் அது நன்மையா திருப்பப்படும். ஆனா நம்ம உலகத்தார மாதிரி நினைச்சுக்க தேவையில்ல, ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன் அவ்வளவுதான், இதை நான் சந்திச்சு ஆகணும், இதுதான் என்னுடைய கதி. எல்லாமே மீட்டெடுக்கப்பட முடியும். இதான் ரொம்ப ஸ்பெஷல் பாருங்க. எந்த பாடா இருக்கட்டும், எந்த காரணத்தினால வேணா வந்து இருக்கட்டும், அதை வேற லெவல்ல நீங்க